بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, புகழ் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கே உரியது. அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத் தலைப்பாக ஆசாரு ஸக்கா அலல் முஜ்தமஇ வல் இக்திசாதி இஸ்லாமி ظاهرத்துன் என்ற தலைப்பின் கீழ், சகோதரர்களே, சமுதாயத்திலும் இஸ்லாமிய பொருளாதாரத்திலும் ஜகாத்தின் தாக்கம் மிக தெளிவானதாக, வெளிப்படையானது, தெளிவானதாகவும் இருக்கும். அது ஏழைகளுக்கு ஆறுதல் அளிப்பதும், ஜகாத் கொடுப்பதனால ஏழைகளுக்கு அது ஆறுதல் அளிக்கின்றது. பொது நிலங்களை பேணுவதும் இந்த ஜகாத் விநியோகிக்கப்படும் வழிகளில் மசாரிஃப் மூலம் வெளிப்படையாக தெரிந்து உண்டாகும். அல்லாஹ் இந்த ஜகாத்தை விநியோகிக்கப்படும் வழிகளை பற்றி அல் குர்ஆன் தௌபா என்ற அத்தியாயத்திலே இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வப்னிஸ் ஸபீல் إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. சகோதரர்களே, இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா ஜகாத் பெற தகுதியானவர்கள் யார் என்பதை அடையாளமாக குறிப்பிட்டிருக்கின்றான். 8 கூட்டத்தினரை அல்லாஹு தஆலா வரையறுத்து கூறுகின்றான். யாசிப்போர், முதலாவது யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும், அதை வசூலிப்போருக்கும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும், அடிமைகளை விடுதலை செய்வதற்கும், கடன்பட்டோருக்கும், அல்லாஹுவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹுவின் கடமை. அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன் என்று அத்தௌபா அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை எடுப்பதற்கு உரித்தானவர்கள், தகுதியானவர்கள் யார் என்பதை அடையாளமிட்டிருக்கின்றான். சகோதரர்களே, ஜகாத்தை பெறுபவர்களின் சிலர் தங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதை வாங்குகிறார்கள். ஜகாத்தை பெறுபவர்களில் சிலர் தங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதை வாங்குகிறார்கள். இன்னும் சிலர் முஸ்லிம்களின் பொதுவான தேவைக்காக அதை வாங்குகிறார்கள். உதாரணமாக, இரு தரப்பினருக்கிடையில் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் அந்த பணத்தை எடுத்து சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார்கள். கடன்பட்டவர்கள், காரிமீன் சொல்லக்கூடிய கடனாளிகள், கடன்பட்டவர்கள், இவர்களுக்கும் அந்த ஜகாத்தை பெற அவர்கள் தகுதி பெறுகிறார்கள். பொருளாதார ரீதியாக ஏழைகளுக்கு சென்றடைவதற்காக செல்வம் மக்களிடையே பரவலாக்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக ஏழைகளுக்கு சென்றடைவதற்காக செல்வம் மக்களிடையே பரவலாக்கப்படுகிறது. இதில் செல்வ பகிர்வு உள்ளது. இதன் மூலம் ஒரு புறம் பொருளாதார பணவீக்கம் ஏற்படுவது, மறுபுறம் வறுமையும் அவலமும் உண்டாவதும் தடுக்கப்படுகிறது.
மேலும் இதில் சமுதாயத்தின் சீர்திருத்தமும் அடங்கியுள்ளது. அதாவது உள்ளங்கள் ஒன்றிணைவது, ஏனெனில் ஏழைகள் தங்களுக்கு செல்வந்தர்கள் பண உதவி செய்வதையும் இந்த ஜகாத் மூலம் தரம் வழங்குவதையும் காணும்போது அவர்களுக்கிடையே அன்பு வளர்கிறது, பாசம் வளர்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரென்றால், யார் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அன்பு செலுத்துகிறார்களோ அத்தகையோர்களுக்கும் ஜகாத் நிதியை செலவிடலாம் என்ற கருத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இல்லாத காபிர்கள் அவர்கள் இஸ்லாத்தில் வருவதை நாங்கள் எதிர்பார்த்து அவர்களுக்கு ஜகாத் நிதியில் இருந்து பகுதியை கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராளிகள் முஜாஹிதீன்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மாற்றமாக பொது நலன்களுக்காக வேண்டி பள்ளிவாயல் கட்டுவதற்கு அல்லது ஆபார்கள் கிணறுகள் நிறுவுவதற்கு அல்லது படிக்கின்ற மாணவர்களுக்கு என்று ஜகாத் நிதியை கொடுப்பது மிக பொருத்தப்பாடாக தெரியவில்லை. போர்க்களத்திலே கலந்து கொள்கின்ற போராளிகள் ஆயுதங்கள் வாங்குவதற்கு, வாகனம் வாங்குவதற்கு, அவருடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பொது நிதியிலிருந்து நிதி பணம் கொடுக்கப்படாத போது அவர்களுக்கு ஜகாத் நிதியை கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.